கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை வேளையிலே இயேசு நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய கரம் உங்களோடு கூட இந்த நாளிலே இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக 86வது சங்கீதம் வசனம் 15 வாசிக்கிறேன். நன்றாய் ஜெபத்தோடு கவனிங்கள். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். ஒரு அருமையான ஜீவ வார்த்தை நான் வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, மகா அலெக்சாண்டர் தன் இராணுவத்தில் இருந்த ஒரு வீரனுக்கு தேச விரோதமான செய்யின் காரணமாக அவனுக்கு தூக்கு தண்டனை விதித்தார். தூக்கு தண்டனை நிறைவேறக்கூடிய காலகட்டத்திற்கு முந்தைய நாளிலே அந்த வீரனுடைய தாய் மக அலெக்சாண்டரை பார்த்து, ஐயா, என்னுடைய மகனுக்கு விடுதலை கொடுங்கள் என்று அவள் கேட்டாள். மக அலெக்சாண்டர் சொன்னார், தாயே, உன் மகனுக்கு விடுதலை கொடுக்க முடியாது. உன் மகன் ஒரு தேச துரோகி, தேசத்துக்கு விரோதமான அவன் ஒரு குற்றவாளி, எனவே அவனுக்கு விடுதலை கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். ஆனாலும் அந்த தாய் அலெக்சாண்டரை பார்த்து சொன்னாள், ஐயா, என் மகனுக்கு நீங்கள் விடுதலை கொடுப்பதற்கு அவன் தகுதியற்றந்தான். ஆனாலும் அவனுக்கு இரக்கம் காண்பீங்கள். இரக்கம் என்பது ஒரு தகுதியில்லாத ஒருவனுக்கு செய்யக்கூடிய நன்மை. எனவே என் மகனுக்கு இரக்கம் காண்பீங்கள் என்று அவள் சொன்னாள். உடனே மக அலெக்சாண்டர் மனமுருகி இரக்கத்தின் அடிப்படையிலே அந்த வீரனுக்கு விடுதலை கொடுத்தார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிதா இரக்கங்களின் தேவன் என்ற ஒரு நாமம் அவருக்கு இருக்கிறது. அவருடைய இரக்கத்திற்கு முடிவே கிடையாது. அவருடைய இரக்கத்திற்கு எல்லையே கிடையாது. அவர் மன உருக்கமுள்ள தேவன், மன இரக்கமுள்ள தேவன். அவர் நம்ம காண்பிக்கிற இரக்கத்தினாலே நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் ஒரு பெரிய குற்றவாளி. தேவனுக்கு விரோதமான, பரத்திற்கு விரோதமான குற்றங்களை செய்து கொண்டு வருகிறோம். ஆனாலும் உயிரோடு வாழ்கிறோமே, அது எப்படி? தேவன் நமக்கு காண்பிக்கிற இரக்கமே. அந்த இரக்கத்தினால் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, அப்படிவிட ஆண்டவர் நமக்கு இரக்கமுள்ளவராக இருக்கிறபடியால் அந்த இரக்கமுள்ள தெய்வத்தை நாம் வணங்குவோம், அவரை சார்ந்திருப்போம். நாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி அவருடைய இரக்கத்தை பெற்றலாக நாம் வாழ்வோம். அப்போ நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு இரக்கம் காண்பிப்பார். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்கு நன்றியோடு துதிக்கிறேன் சாமி. இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, நீர் மன உருக்கமுள்ள ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர். நீ எங்கள் மீது காண்பிக்கிற அன்பு இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. இதனால் இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, கூடவே இருங்க, இரக்கம் காண்பீங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.